ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று அங்கே கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பயப்படாதிருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லுகிற வசனத்தை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள், நான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறேன். பழையவைகள் ஒளிந்து போகும். நீங்கள் இவ்வளவு நாள் காணாத புதிய ஆசீர்வாதத்தை இனி வருகிற காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று அங்கே வாக்கு பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். புதியவைகள் நம்முடைய வாழ்க்கையில தோன்ற வேண்டுமானால் பழையவைகள் களையப்பட வேண்டும். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில பழையவைகள் களையப்படுகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில புதியவைகள் பிறக்கிறது, புதிய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள், துக்கப்படாதிருங்கள், நான் புதிய காரியங்களை இனி வருகிற காலங்களில் உங்கள் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். அவைகள் உங்கள் வாழ்க்கையில ஒருவேளை கஷ்டத்தை கொண்டு வந்திருக்குமானால், பழைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை அது கெடுத்திருக்குமானால், பழையவைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களை கெடுத்திருக்குமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், பழையவைகளை நீங்கள் நினைக்கவே வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், புதிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தரப்போகிறேன், புதிய நன்மையை உனக்கு நான் தரப்போகிறேன், புதிய கிருபையை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அதனால நீ பழையவைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். அதை தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கு இயேசு அண்டைக்கு வா. ஆண்டவர் மேலுடைய விசுவாசத்தை வை, அவர் மேலுடைய நம்பிக்கையை வை. கர்த்தருடைய வாழ்க்கையில புதியவைகளை, புதிய ஆசீர்வாதங்களை அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட புதிய ஆசீர்வாதத்தை இனி வருகிற காலங்களிலே கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் என்று 3 காரியங்களை வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். புதியவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். என்ன புதியவைகளை செய்ய போகிறார்? முதலாவதாக, நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நமக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்று வேதத்திலே ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாததான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப யாரை நோக்கி கூப்பிடணுமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். நம்முடைய துன்பங்களிலே, துயரங்களிலே, கஷ்டத்துல, பாடுகளில, உபத்திரவங்களில நாம் தேட வேண்டிய ஒரு நபர் யாருன்னா கர்த்தர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நாம் தேடும் போது வேதம் சொல்கிறது, நமக்கு எட்டாத பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எட்டாதவைகள், சில காரியங்கள் அப்படிதான் நம்ம நினைப்போம், இதெல்லாம் என் வாழ்க்கையில சாத்தியம் இல்லை, இப்படிப்பட்ட வீடு என்னால கட்ட முடியாது, இப்படிப்பட்ட கார் என்னால வாங்க முடியாது, இப்படி என்னுடைய பிள்ளைகளை என்னால் ஆசீர்வாதமாக வளர்க்க முடியாது, இந்த துன்பம் என் வாழ்க்கையில இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும், இதெல்லாம் என்னுடைய பார்வைக்கு பிரமிப்பானவைகள், பெரியவைகள், இவைகளெல்லாம் அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சில வேளைகளிலே நாம் நம்மை குறுக்கிக் கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்ம எல்லாரை விட பெரியவர், நம்ம எல்லாரை விட கர்த்தர் பெரியவர். அதனால்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உனக்கு எட்டாத பெரிய காரியத்தை இனி வருகிற காலங்களிலே உனக்கு செய்ய போகிறார் ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, எப்படிப்பட்ட காரியத்தை வருகிற நாட்களிலே கர்த்தர் செய்ய போகிறாராம்? நமக்கு ஆச்சரியமானவைகளை செய்ய போகிறார். ஆச்சரியமானவைகள் சிலெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இதெல்லாம் எனக்கு நடக்குமா, என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குமா என்று நினைத்த நாட்கள் உண்டு. நமக்கு அது ஆச்சரியமா இருக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளை தான் நீங்கள் இனி வருகிற காலங்களிலே பார்க்க போகிறீர்கள். ஆச்சரியமானவைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஆச்சரியமானவைகளை உங்கள் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி 21:42 வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமா, நம்ம உதவாதவங்க அப்படின்னு எந்த மனுஷன் நம்மளை ஒதுக்கி வைக்கிறானோ அந்த மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அதுதான் ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய காரியம். அதுதான் அந்த வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமா, ஆச்சரியமா இருக்கும் அந்த காரியங்கள், அதிர்ச்சியா இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற அதிசயமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதமான காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குமோ ஆச்சரியமா இருக்கும். அதுதான் இனி வருகிற காலங்களிலே கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு காட்ட போறார். நம்ம நினைப்போம், இதெல்லாம் நடக்குமா, இது சாத்தியமா, என் பிள்ளை எல்லாம் டாக்டருக்கு படிக்குமா,
என்னுடைய பிள்ளைகள் என்ஜினியர் ஆவாங்களா, என்னுடைய வியாபாரத்தில் இவ்வளவு வளர்ச்சியை என்னால் காண முடியுமா என்றெல்லாம் நம்ம நினைப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உங்க கண்களுக்கு பிரமிப்பாகிற அளவுக்கு, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் உயர்த்துவதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், ஆச்சரியமானவைகளை வருகிற காலங்களில் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். மூன்றாவதாக எப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறாராம், நம்மால் செய்ய முடியாதவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். சில விஷயங்கள் எல்லாம் நம்மால செய்ய முடியாது இல்லையா? சில விஷயங்கள் நம்மால செய்ய முடியாது, சிலது நம்மால வாங்க முடியாது, சில விஷயங்கள் நம்மால் அதை ஒரு பொழுது நம்மால இதை செய்யவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். யாருக்கா? ஆண்டவரை நம்பி இருக்கிற மக்கள். ஆண்டவரை நம்பி எந்த மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் செய்ய முடியாததை கர்த்தர் செய்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பார்க்கிறோம், மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால எல்லாம் மனுஷனால கூடாததுதான். இது மனுஷனால் கூடாததுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் தேவனாலே கூடாதது அல்ல, அவரால் முடியாதது இல்ல, தேவனால எல்லாம் கூடும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, நம்மால் செய்ய முடியாத அதிசயங்களை கர்த்தர் வருகிற காலங்களில் நமக்கு செய்யும். இப்படியே நம்ம வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்று நீங்கள் யாரும் நினைக்காதீர்கள். ஜெபிக்கிற மனுஷன் வெற்றி பெற்றதாகத்தான் சரித்திரம். எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ, எந்த மனுஷன் கர்த்தரை தேடி ஆலயத்துக்கு ஓடி வருகிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழுகிறானோ, அவனுக்கு கர்த்தர் ஒரு பொழுது கைவிடாதபடி அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்கிறார். ஆசீர்வாதங்கள் தாமதிக்கும், ஆனால் தடைபடாது. ஆசீர்வாதம் நம்முடைய சிரசில ஊற்றப்பட்டு விட்டது. அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். கொஞ்சம் தாமதமாகும், லேட்டாகும் கிடைக்கிறதுக்கு. பொறுமையா காத்திருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில அடித்தளமே அதுதான். என்னன்னா பொறுமை தான். எடுத்தோம் கவுத்தோன்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பொறுமையோடு நீ ஆண்டவரை சேவித்து முன்னேறி செல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், செய்ய முடியாதது, நீ செய்ய முடியாத காரியம் இருக்குல்ல, இவைகளை நான் உனக்கு செய்வேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்க வாழ்க்கையில பயம் இருக்கா? இனி என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ? ஆண்டவர் சொல்ற, பயப்படாதிருங்க, உங்களுக்கு புதிய காரியத்தை நான் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். அது நாளைக்கு அல்ல, இந்த வசனத்தை நீ கேட்கும் போதே ஆரம்பிக்க போகிறது. இந்த வசனத்தை நீ என்றைக்கு கேட்கிறாயோ, இந்த ஆண்டுடைய வார்த்தையை நீ என்றைக்கு கேட்க ஆயத்தமாக இருக்கிற அன்றையிலிருந்து ஆசீர்வாதம் உனக்கு துவங்க போகிறது. புதியவைகள் உன் வாழ்க்கையில பிறக்க போகிறது. உன் வீட்டுல புதிய ஆசீர்வாதங்களை கற்றவர்களுக்கு கொடுக்க போகிறார். எட்டாத ஆசீர்வாதங்களை, ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை, செய்ய முடியாத காரியங்களை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க என்னோடு சேர்ந்து கண்களை மூடி, ஒருவேளை நீங்க வீட்டில் இருந்தீங்கனாலும் முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு புதியவைகளை இன்றைக்கு நீ செய்ய வேண்டும் அப்பா என்று ஆண்டவருடைய சமூகத்துல நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த பயங்கள் என்னை விட்டு மாறட்டும் அப்பா. பயந்து போய் இருக்கிற, என்ன நடக்குமோ என்ற பயம் எனக்குள்ள இருக்கிறது அப்பா. அந்த பயத்தை என்னை விட்டு போக்குங்க. புதிய காரியத்தை செய்வேன் சொல்லி இருக்கீங்க. இன்றைக்கு புதிய காரியம் என்னுடைய வாழ்க்கையில தொடங்கட்டும் அப்பா. புதியவைகளை நான் ஆண்டவரை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிப்போம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை எங்கும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை எங்கும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவ
துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்க போகிறோம். ஆண்டவரே, புதியவைகளை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே, பழையவைகள் என் வாழ்க்கையில துன்பமாகத்தான் இருந்தது. நிறைய துன்பங்கள் என் வாழ்க்கையில, பழைய காரியங்களிலே துன்பங்கள் இருந்தது அப்பா. இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு கூட பேசினீரே, பயப்படாதே, நான் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்று எங்களோடு பேசினீங்களா அப்பா. அதை எது நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. என்ன என் வாழ்க்கையில புதியதை செய்ய போகிறீர், என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது, என் வாழ்க்கையில என்ன நன்மை நடக்க போகிறது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்பா. அவைகளை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்க போகிறோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசுவாசத்தோடு, பயபக்தியோடு, ஜெபத்தோடு எந்த மனிதன் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை மக்களுடைய வாழ்க்கையில புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அது நாளைக்கு அல்ல, உடைய வார்த்தைகளை கேட்கிற இப்பொழுதே அவருடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பழையவைகள் ஒளிந்து போகட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருடைய ஆண்டவரை வாழ்க்கையில பிறக்கட்டும் ஆண்டவரே. அப்படி நீர் செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பாதுகாப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் தருவீராக. பலவீனப்பட்டிருக்கிற மக்களை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. கண்ணீரோடு இருக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. ஆண்டவர் எதிர்கால திட்டங்களோடு இருக்கிற மக்களுடைய எதிர்காலத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிற கிருபைகளை ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம்.